புஷியானந்தா இருக்கட்டும், அத தாண்டி பார்த்தீங்கன்னா, மாதவர்ஜுன் அவங்கலாம் வந்து ரொம்ப நாள் வெளில வராமயே இருந்தாங்க. ஆனா, புஷியானந்த் சார் வந்து இன்னைக்கு வெளில வந்திருக்கதா ஒரு நியூஸ் ரொம்ப நேரம் அப்படி இல்லைங்க. வீட்டுல ஒரு இலவு விழுந்துருச்சுன்னா வெளியே சுத்தி பார்ப்பாங்களா, தியேட்டருக்குலாம் போவாங்களா? விஜய் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது என்ன? இன்னைக்கு நேத்தா எல்லாரும் 2 வருஷ கட்சி 2 வருஷம் கட்சிங்கிறீங்க. 10 வருஷம் உழைப்பு புரிஞ்சுட்டீங்களா? சரி, தான் பணத்தை நான் காமிக்கணுங்க. அடுத்தவன் என்ன தூக்கி விட்டு நாங்க 2 பேரும் கை கோத்துக்கிறோம்லாம் கிடையாது. அவருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அவர் காமிக்கணும். அவசியம் இல்ல. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அங்க ஃபேமிலியே அவர் வரணும்னு அவசியம் இல்ல, அனுதாபம் போறோம், அவர் வந்தா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அவங்களே பேட்டி அட்லீஸ்ட் விஜய்க்கு இருக்கிற ஒரே குறிக்கோள் டிஎம்கே வரக்கூடாது அதானே சார்? டிஎம்கே வரக்கூடாது அதானே? அவருக்கு 2 குறிக்கோள். ஒரே குறிக்கோள் வந்து டிஎம்கே வரக்கூடாதுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இந்த இதுவரைக்கும் நடந்த ஆட்சிகள் உள்ள தவறுகளை என் ஆட்சியில் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அவர். அவ்வளவுதான். அதான் சார். இப்ப வந்து நம்ம புஷியானந்தா இருக்கட்டும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா மாதவர்ஜுன் அவங்கலாம் வந்து ரொம்ப நாள் வெளில வராமயே இருந்தாங்க. ஆனா, புஷியானந்த் சார் வந்து இன்னைக்கு வெளில வந்திருக்கதா ஒரு நியூஸ் ரொம்ப நேரம் அப்படி இல்லைங்க. வீட்டுல ஒரு இலவு விழுந்துருச்சுன்னா வெளியே சுத்தி பார்ப்பாங்களா, தியேட்டருக்குலாம் போவாங்களா? 13 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் இது மக்களா எல்லாரும் பழகி இருக்கும். இல்ல, அது பயந்து ஓட்டுறது அப்படிலாம் கிடையாது. இப்ப என்னையே தான் சொன்னாங்க. எனக்கே மனசு கஷ்டம், இடையில உடம்பு சரியில்லை, உடனே இவர் டிவியில பேட்டி கொடுக்குறாரு, யாரோ மிரட்டி இருப்பாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. எனக்கு பர்சனல் வேலை இருக்கும், 4 நாள் வராம இருப்பேன். அதுக்கு முந்தின நாள் பேட்டி கொடுத்துருப்பேன். உடனே நான் பேட்டி கொடுத்தா என்ன மிரட்டிட்டாங்க, சாமியை மிரட்டிட்டாங்க சொல்லதான் செய்யறேன். இதே பாட்டி பிச்சார்ல சொல்லதான் செய்யறாங்க, சென்னையிலேயே என்ன சொல்லதான் செய்யறாங்க. சார் இப்ப விஜய் சார் வந்து இன்னும் பாக்கல, கரூர் போய் பாக்கல. இல்ல ஒரு நிமிஷம் சார். இப்ப சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் திருச்சிலையாச்சும் இருந்து அரஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லன்னு போய் பார்த்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்து வைக்கிறாங்க. பாதுகாப்பு ஏற்கனவே உண்டானதுக்கு துப்பு இல்ல பாதுகாக்க. இதுல வேற திருச்சியில இன்னும் திருச்சியில ஒரு கூட்டம் கூடும். ஆளு திருப்பி ஆள் அனுப்புவான் உள்ள, 4 பேர் மிதிப்பான். திருச்சி கொஞ்ச நேரம் 4 பேர் சாவும் பையங்க. ஏங்க, அதுக்குதான் நாங்க கோர்ட்டு நாடி இருக்கோம். இப்ப கோர்ட்டை நாங்க நாடி எதுக்கு? இப்போ கோர்ட்டு மூலமா பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கரூர் போவோம். இல்ல சார், ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே வந்துட்டு விஜய் சார் அவர் வரணும்னு அவசியம் இல்ல. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அங்க ஃபேமிலியே அவர் வரணும்னு அவசியம் இல்ல, அனுதாபம் போறோம், அவர் வந்தா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அவங்களே பேட்டி. அட்லீஸ்ட் சரி வர முடியாச்சும் பரவாயில்ல, இந்த 20 லட்சம் மட்டும் கொடுத்துருக்கலாம். யாரு கொடுக்கல? விஜய் சார் சொல். யார் சொன்னாரு? விஜய் எல்லாத்துக்கும் தான் தலைக்கு 20 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருக்காரு. கான்பிடன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காரு. ஒன்னும் கொடுக்கல சார். வரும் சார். மொத்தம் எத்தனை? 41 பேர் சார். உடனே எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு எடுத்து கையில கொடுக்கறது இல்ல. அது யாரை நம்பி கொடுக்கறது? அவர் நேர்ல போகணும். இதுக்கு பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எல்லாருடைய அக்கௌண்ட் நம்பர் வாங்கணும். எப்படி கொடுக்கறது? விழா வச்சு கொடுக்கலாமா இல்ல அப்படியே டைரக்டா போய் கொடுக்கலாமான்னு தெரியணும். அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்றது? கொடுக்கறேன்னு ஒத்துருக்காங்கல்ல. சரி சார், இப்ப வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தவங்களே பாதி வேலையை செய்யல. இவர் இப்பதாங்க சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்து 27 நாள் 15 நாள் கொடுக்கல அவரை வந்தா தானே கொடுக்க முடியும். அவர் கையால தானே கொடுக்கணும். விளையாட்டா ஒரு ஆளுக்கு? அதாவது இதுவரைக்கும் உலகத்திலேயே எந்த தலைவரும் செய்யாத விஜய் செஞ்சிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 41 பேர் கரூர்ல இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு 20 லட்சம் கொடுத்தது தனி. இதை தவிர அந்த 41 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேமிலி, அந்த 41 ஃபேமிலியோடைய படிப்பு செலவு, அவங்களுடைய மருத்துவ செலவுக்காண்டி மருத்துவ காப்பீடு போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க பெரியவங்க காலேஜ் போறதையும் உண்டான கல்வி செலவை ஏத்துக்கிறாரு. இதுக்கு மீறி அவங்க வீட்டுல ஏதாவது இயற்கையா ஏதாவது செயற்கை மரணம் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு, ஒரு அசம்பவம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு வந்தா அதுக்குண்டான உதவியும் அவர் செய்யறாரு. இத மாதிரி உலகத்துல ஒரு தலைவன் இருப்பானான்னு பாருங்க. இந்த தலைவனை நம்ம 2026 கொடுத்தோம்னா இந்த 41 உயிர் நடந்தது வருத்தத்தக்கது. சில சமயம் அந்த மழை வெள்ளம் அந்த மாதிரி வரும்போது இயற்கை உபாயம் வருது. அப்போ இதே மாதிரி குடும்பத்துக்கு செஞ்ச மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் அவர் செய்யறதுக்கு நம்ம அவரை 2026 வர வைக்கணும் அப்படிங்கறதுதான் மக்களுடைய கோரிக்கை. மக்களே சிந்திங்கள். நீங்க 2026 ஓட்டு போடுவே ஆனால் அனைத்து விதமான உங்களுக்கு சலுகைகளும்
அவர் உலக வழங்க காத்திருக்காரு. இத மாதிரி ஒரு தலைவரை நான் உலகத்துல இதுவரை எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்லை. தலைவருக்கு மக்கள் சார்பாக நன்றியை சொல்றேன்.